ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு ரதிதுரை சேனல். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங்லேருந்து என்னுடைய ஆஃப்டர்நூன் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்றுலேருந்து சரியான மழை, இதுக்கு இல்லையா எண்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்தும் மழை விடவே இல்லை. காலையில் எப்போ போல் ஒரு 6:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். தம்பிக்கு மட்டும்தான் லஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் ஊற வச்சுருந்தேன். நேற்று வாஷ் பண்ண பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட் பாதாம் ஊற வச்சுருந்தேன். அது மட்டும் தான் இன்றைக்கி நான் மார்னிங் எடுத்துக்கிட்டேன். டெய்லி மறக்காமல் 4 பாதாம் இப்போ ஊற வச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அது கூடயே பிளாக் காஃபி, அப்படி இல்லைன்னா ஆம்லா ஜூஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால எனக்கு ஜூஸ் குடிக்கிற ஐடியா இல்லை. தம்பிக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு தான் காஃபி எடுத்துக்க போகிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக பாலில் டேட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். ரெட் பனானாவில் கூட பேன் கேக் செய்யலாம். நான் ஒரு ரெட் பனானா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக கொஞ்சமாக கேபேஜ், கேரட்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கு எக் ரைஸ் மாதிரி பண்ணி தரலாம் அப்படின்னு. மிக்ஸி ஜாருக்கு கட் பண்ண பனானா மாற்றிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுலேயும் பண்ணலாம். நான் தம்பிக்கு கொடுக்குறனால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு ஆல்ரெடி டேட்ஸ் ஊற வச்சனால 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். பால் கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரமாக டேட்ஸ் ஊறிடுச்சு. 1/2 டம்ளருக்கு பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த பேன் கேக் தம்பிக்கு நான் 1 வயசு ஆகிறதுலேருந்து நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக ஆப்பிளில் பேன் கேக் பண்ணி கொடுத்துருக்கேன். பனானாவில் பண்ணும்போது நானும் பிரேக்ஃபாஸ்ட்டாக பேன் கேக் தான் எடுத்துப்பேன். நேற்று நைட்டே பிளான் பண்ணிட்டேன், மார்னிங் பேன் கேக் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சுக்கு எக் ரைஸ் மாதிரி பண்ணி தரணும்னு சொன்னனால தான் இன்றைக்கி யோசிக்காமல் டக்கு டக்குன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அரைச்ச பட்டர் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர், அப்படி இல்லைனா நெய்யும் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். பனானாவை சரியாக அரைப்படலை அப்படின்னா அது கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டோன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த பனானா பேன் கேக் தாராளமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இருக்குது, எக் இருக்குது, ரெட் பனானா இருக்குது, டேட்ஸ் கூட சேர்த்துருக்கேன் நான் ஸ்வீட்னஸ்க்கு. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறேன். எனக்கு ஊற்றும்போது நான் ஒரு கரண்டி வச்சு ஊற்றிப்பேன். தம்பிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறேன். அப்போ அவனே சாப்பிட்டுப்பான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும். பனானா எக்லாம் சேர்த்தனால பேக் சைடு கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் அது கருகுனது கிடையாது. எக்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஸ்பான்ச்சியாக டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வழியாக ஹெல்த்தியன் டேஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. இப்போ மதியம் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் கடுகு சீரகம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கோட்ஸ்லாம் போட்டு நல்லா வேக விட்டுக்கணும் எண்ணெயிலேயே. அப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர், இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். வடித்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட காலையில் முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சுது. தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். என் பையனும் முழிச்சிட்டான். அவனையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் தம்பியை விட்டுட்டு வரும்போது நான் சிக்கன் வாங்கிட்டு வர போகிறேன். ஏன்னா நாங்கள் நான்வெஜ் எடுத்து 1 வாரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி லஞ்ச் மெனு என்ன தெரியுமா? ஸ்பெஷல் லஞ்ச் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 தான் பண்ண போகிறேன். தம்பி ஸ்கூல் பக்கத்தில் தான் சிக்கன் கடை இருக்குது. அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பால் அதெல்லாம் வாங்கிட்டு சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பொறுமையாக உட்காந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம். இப்போது காலையில் சமைச்ச பாத்திரம்லாம் சிங்கில் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டையும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மதிய லஞ்சுக்கான வேலையை பார்க்கணும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ எக் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தனியாக, சிக்கன் 65க்கு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டிருந்தேன். குடிச்சிட்டு தான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளியெலாம் கட் பண்ண உட்காந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 o'clock மேலே ஜூஸ் தான் குடிப்பேன். நான் இப்போ மழை பெய்யறனால நான் ஜூஸ் எடுத்துக்கல, ஒரு பிளாக் காஃபி தான் போட்டிருந்தேன். பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி 65க்கு மசாலா போட்டு வச்சுட்டேன். நல்லா செட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு. இந்த JP 65 பவுடர் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் எப்போவுமே அதுதான் இப்போ சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன்.
1 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு லெமன் வந்து 2 ட்ராப்புக்கு அதிகமாகவே சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடுறேன். 65க்கு மசாலா போட்ட பிறகு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு ரீல்ஸில் வந்து எக் சேர்க்குறது வந்து பார்த்துருந்தேன். நான் இதற்கு எக்லாம் சேர்த்தது கிடையாது. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எக்கையும் உடச்சி ஊற்றி நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டேன். பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்து 65 வந்து போட போகிறேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். பிரியாணிக்கு நான் எப்போவுமே நிறைய வெங்காயம் சேர்ப்பேன். நான் எடுத்து வச்சுருக்க அரிசி கம்மியாக இருந்தாலுமே வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துப்பேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி புதினாலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளிக்கு வந்து அதிக டைம் எடுக்காது. தக்காளி சேர்த்து 2 மினிட்ஸில் வந்து தயிர் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்தனால காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறேன். இது கலர் நல்லா கொடுக்கும். கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். நான் வந்து இந்த 1 கிண்ண அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு 1.5 அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணி சேர்க்கும் போது பிரியாணி வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் சிக்கனில் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போது ஹீட் பண்ணி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ சீக்கிரமாக கொதிச்சிடும் பாருங்கள். அரிசி வந்து பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஊற வச்சுருந்தேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் கழுவுனா அரிசிலாம் உடஞ்சிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி சேர்த்துட்டு உடையாமல் லேசாக கலந்து கொடுத்துட்டு 1/2 லெமனும் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா லேசாக கலந்து கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சு தட்டை போட்டு மூடிக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சம அளவில் இருக்கும். இந்த டைமில் தம் போடணும். பக்கத்துலேயே வந்து நான் தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணிட்டேன். இப்போது பிரியாணி பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு தம் போடுறதுக்காக தண்ணியும் பிடிச்சி வச்சுருக்கேன். போடுறதுக்கு முன்னாடி லேசாக வந்து கலந்து கொடுத்துடலாம். பிரியாணி தம் போட்டு 10 நிமிஷம் கழித்து அடுப்பை அமர்த்திடணும். அடுப்பு அமர்த்தினோன்னே தம்மை எடுக்காமல் 5 மினிட்ஸ் கழித்து தான் எடுக்கணும். இப்போ சிக்கன் 65 பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றா வந்து போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சைட் டிஷ்க்கு ஆனியன் ரைட்டாக எக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் அடுப்பை அமர்த்திட்டேன். பிரியாணி வந்து 5 மினிட்ஸ் கழித்து தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் சிக்கன் 65 கொஞ்சமாக பொரிச்சிருந்தேன். செகண்ட் டைமும் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் பிரியாணி எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.